சரிங்க. ஓகே, வெல்கம் டு டே 8 செஷன். இன்னைக்கு நம்ம பாஸ்ட் டென்ஸ், சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். அதாவது நான் அங்கே போனேன், நான் அங்கே இருந்தேன். பாஸ்ட் டென்ஸ்ல ஒரு கண்டினியூஸாக இல்லாமல் வந்து நம்ம நம்ம நார்மலாக அந்த வார்த்தைகள் பேசக்கூடியதாங்க. நான் அங்கே போனேன், நான் அந்த வேலையை செஞ்சேன் அப்படின்னு அந்த முடிஞ்ச காரியத்தை சொல்லும்போது இந்த பாஸ்ட் டென்ஸ் அப்படிங்கிற பதத்தை ஒரு பயன்படுத்துவோம். அதை பற்றி பார்க்க போகிறோம். அதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் பி வெர்பு. அதாவது உங்களுக்கு ப்ரெசன்ட் டென்ஸ்ல படிச்சிருப்பீங்க இல்லைங்களா? நான் இங்கே இருக்கிறேன், நான் நன்றாக இருக்கிறேன், நான் டீச்சரா இருக்கிறேன், அந்த மாதிரியான வார்த்தை சொல்லியிருப்போம் இல்லைங்களா? சேம் அதே இருந்துட்டு ஆமாங்க. பாஸ்ட் டென்ஸ்ல பார்க்க போறோம். ஆஸ் யூஸ்வல் இந்த ஒரு வீடியோ ஒன்று ப்ளே பண்றேன், பாருங்க, அதுக்கப்புறம் பேசலாம். வணக்கம். நம்ம ஈஸியா ஹிந்தி கத்துக்கலாம் சேனலுக்கு உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன். இன்னைக்கு நம்மளோட டே 8 செஷன். இப்போ நாம என்ன பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு. அதாவது சிம்பிள் பாஸ்ட் டென்ஸ். நாம ஏற்கனவே இங்கிலீஷ்லயும் தமிழ்லயும் யூஸ் பண்ற அதே விஷயங்களை வச்சு ஹிந்தில எப்படி கடந்த கால வாக்கியங்களை ரொம்ப ஈஸியா உருவாக்குறதுன்னு இந்த செஷன்ல டீட்டெயிலா பார்க்கலாம் வாங்க. ஓகே, முதல் விஷயமா ஹோனா அப்படிங்கிற பேசிக் வார்த்தையில இருந்து ஆரம்பிக்கலாம். இங்கிலீஷ்ல நாம வாஸ் இல்லனா வேர் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? தமிழ்ல கூட நான் இருந்தேன், அவன் இருந்தான் அப்படின்னு சொல்லுவோம்ல. அந்த இருந்தேன் அப்படிங்கிற கடந்த கால அர்த்தத்தை கொடுக்கறது தான் இந்த ஹோனா. இதுதான் நம்ம பேஸ். இன்னைக்கு நாம என்னென்ன கவர் பண்ண போறோம்னு பாத்திரலாம். ஃபர்ஸ்ட் பாஸ்ட் டென்ஸோட அடிப்படைகள், அப்புறம் ரொம்ப முக்கியமான ஒரு ரூல், அடுத்து பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் வாக்கியங்கள், ஹிந்தியில எப்படி கேள்விகள் கேட்கறது, ஃபைனலா எல்லாரும் பண்ற இந்த பொதுவான தப்புகள் எப்படி தவிர்க்கிறதுன்னு ஒன்னொன்னா பார்க்கலாம். சரி, ஃபர்ஸ்ட் செக்ஷன் கடந்த காலத்தின் அடிப்படைகள். இப்போ நாம இந்த கான்செப்ட்குள்ள ஸ்ட்ராங்கா இறங்க போறோம். இது நிஜமாவே எவ்ளோ சிம்பிளா ஒர்க் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. இப்போ நான் வீட்டில் இருந்தேன் அப்படிங்கிற ஒரு சாதாரண தமிழ் வாக்கியம் ரோமன் ஹிந்தில மே கர் பர் தா அப்படின்னு ரொம்ப சுலபமா மாறுது. தமிழ்ல நாம எப்படி யோசிக்கிறோமோ அந்த வார்த்தை அமைப்பு அப்படியே ஹிந்திலையும் வருது பாத்தீங்களா? கடைசில அந்த ஹிந்தி வார்த்தையை மட்டும் மாத்தினா போதும். அடுத்து 2வது செக்ஷன் மிக முக்கியமான விதி, அதாவது பாலினம் மற்றும் மரியாதை பத்தின ரூல். இத பத்தி கண்டிப்பா நாம பேசியே ஆகணும். இதுல நாம கவனிக்க வேண்டிய ரொம்ப முக்கியமான பாயிண்ட் என்னன்னா, ஹிந்தியில கடந்த கால வார்த்தைகள் பேசுறவங்களோட ஜெண்டர், அவங்களுக்கு கொடுக்கற மரியாதை, அப்புறம் சிங்குலரா ப்ளூரலான பொறுத்து மாறும். நீங்க ஒரு ஆணா இருந்தா தா, பெங்கா இருந்தா தீ, மரியாதை கொடுத்து பேசணும்னாலும் இல்ல பன்மையா இருந்தாலும் தே. இந்த 3 வார்த்தைகளும் தாங்க உங்களுக்கான மாஸ்டர் கீ. இங்கதான் நீங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கவனமா இருக்கணும். ஏன்னா தமிழ்ல ஒரு ஆணும் நான் இருந்தேன்னு தான் சொல்வாரு, ஒரு பெண்ணும் நான் இருந்தேன்னு தான் சொல்வாங்க. அந்த வார்த்தை மாறவே மாறாது. ஆனா ஹிந்தில பாத்தீங்கன்னா ஜெண்டரை பொறுத்து அந்த வாக்கியத்தோட எண்டிங் அப்படி டோட்டலா மாறிடும். இந்த வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது ரொம்பவே அவசியம். 3வது பகுதி நேர்மறை மற்றும் எதிர்மறை வாக்கியங்கள், அதாவது பாசிட்டிவ் மற்றும் நெகட்டிவ் சென்டென்சஸ் எப்படி அமைக்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஒரு ஆண் பேசும்போதோ இல்ல ஒரு ஆணை பத்தி பேசும்போதோ வாக்கியம் எப்படி முடியுதுன்னு கொஞ்சம் கவனிங்க. நான் வீட்டில் இருந்தேன் அப்படிங்கிறது மே கர் பர் தானும், நீ ரெடியாக இருந்தாய் அப்படிங்கிறது ப்ளூரல் ஃபார்ம்ல தும் தயார் தே அப்படின்னு முடியுது. கவனிச்சிங்களா? எல்லாமே அந்த தா இல்லனா தே அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்கா முடியுது. சரி, இப்போ இதுவே ஒரு பெண் சொல்லும்போது எவ்ளோ இன்ட்ரெஸ்டிங்கா மாறுதுன்னு பாருங்க. அதே நான் வீட்டில் இருந்தேன் அப்படிங்கிற வாக்கியத்தை ஒரு பெண் சொல்லும்போது அது அப்படியே மே கர் பர் தீ அப்படின்னு மாறிடும். அதே மாதிரி அவள் பிஸியாக இருந்தாள்ங்கிறது ஓ பிசி தீ அப்படின்னு தான் முடியும். அந்த வித்தியாசம் உங்களுக்கு நல்லா தெரியுதுல்ல? ஓகே, இப்போ ஒரு விஷயத்த இல்லன்னு நெகட்டிவா சொல்லணும்னா என்ன பண்றது? அது ரொம்ப ரொம்ப சிம்பிள்ங்க. நம்ம வாக்கியத்துல நஹி அப்படிங்கிற வார்த்தைய அந்த தா தீ தேக்கு ஜஸ்ட் முன்னாடி சேர்த்துக்கிட்டா போதும். எக்ஸாம்பிளுக்கு இங்க பாருங்க, நான் பிஸியாக இல்லைன்னு ஒரு ஆண் சொல்லும்போது மே பிஸி நஹி தா அப்படின்னும், அவள் சந்தோஷமாக இல்லை அப்படிங்கறத வோ குஷ் நஹி தீ அப்படின்னு சொல்றோம். வாக்கியம் நெகட்டிவா மாறினாலுமே அந்த ஜெண்டர் ரூல் கொஞ்சம் கூட மாறவே இல்லைங்கிறத நீங்க நோட் பண்ணிருப்பீங்க. அடுத்ததா 4வது செக்ஷன் ஹிந்தில கேள்விகள் கேட்பது. நாம மத்தவங்கள பத்தி எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. சும்மா ஆமா இல்லனா இல்லனே பதில் சொல்ற மாதிரியான சாதாரண கேள்விகள் கேட்கணுமா? இந்த சிம்பிளான 3 ஸ்டெப் ஃபார்முலாவை யூஸ் பண்ணுங்க. வாக்கியத்தோட ஸ்டார்டிங்ல கியா அப்படிங்கிற வார்த்தையை சேர்த்துக்கிட்டா போதும். இது ரொம்பவே ஈஸி. இப்போ நீ வீட்டில் இருந்தாயா அப்படிங்கறத கியா தும் கர் பர் தேன்னு கேக்குறோம். ஜஸ்ட் அந்த கியாவை முன்னாடி போட்ட உடனே ஒரு நார்மலான ஸ்டேட்மெண்ட் எப்படி சூப்பரா ஒரு கேள்வியா மாறிடுச்சு பாத்தீங்களா?
அதே நேரத்துல அந்த எண்டிங்ல இருக்கிற ரூல்ஸும் கரெக்டா நாம ஃபாலோ பண்ணிருக்கோம். ஓகே, இதை விட இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலான கேள்விகள் கேட்கணும்னா இந்த 5 முக்கியமான WH வார்த்தைகளை நீங்க கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும். என்னன்னா கியா, யார்னா கவுன், எங்கேனா கஹான், ஏன்னா கியோன், அப்புறம் எப்படின்னா கேஸ்ஸே. இந்த 5 வார்த்தைகளையும் கொஞ்சம் நல்லா மெமரைஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கான ஃபார்முலாவும் ரொம்ப சுலபம்தான். உங்களுக்கு தேவையான அந்த கேள்வி வார்த்தைய சப்ஜெக்ட்டுக்கு அடுத்து வச்சுட்டு எப்பவும் போல தா தீ தே போட்டு முடிச்சிடணும். நீ எங்கே இருந்தாய்னு கேட்க தும் கஹா தே, அவள் யாருன்னு கேட்க ஓ கான் தீ அப்படின்னு ரொம்ப கேஷுவலா கேட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். ஃபைனலா 5வது செக்ஷன், பொதுவான தவறுகளை தவிர்க்கவும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பகுதி. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம் இல்லையா, தமிழ்ல பேசுறவங்களோட ஜெண்டரை பொறுத்து வார்த்தைகள் மாறாதுன்னு. அதனாலேயே ஒரு பெண்ணை பத்தி பேசும்போது நம்ம ஆளுங்க அவசரத்துல "வோ பிஸிதா" அப்படின்னு தப்பா சொல்லிடுவாங்க. இது ரொம்ப காமனா நடக்கிற மிஸ்டேக் தான். ஆனா நீங்க கொஞ்சம் கான்ஷியஸா இருந்து அந்த பெண்பால் வார்த்தையான தீய சேர்த்து "வோ பிஸி தீன்னு" கரெக்டா சொல்லணும். அதே மாதிரி ஆப் அப்படின்னு நாம மரியாதை கொடுத்து பேசும்போதோ இல்ல "வோ லோக்" அப்படின்னு ப்ளூரல்ல சொல்லும்போதோ தெரியாம தா அப்படின்னு முடிச்சிடுவாங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, மரியாதை இல்லனா பன்மை வரும்போதெல்லாம் கண்டிப்பா அந்த வார்த்தைய தே அப்படின்னு தான் முடிக்கணும், தா போடவே கூடாது. ஓகே, இவ்ளோ நேரம் கத்துக்கிட்டத வச்சு ஒரு சின்ன பிராக்டிஸ் பண்ணலாமா? ஒரு நிமிஷம் யோசிச்சு இந்த 3 வாக்கியங்களை எப்படி ஹிந்தில டிரான்ஸ்லேட் பண்ணுவீங்கன்னு உங்க மைண்டுக்குள்ளேயே ட்ரை பண்ணி பாருங்க. சரியா கெஸ் பண்ணிட்டீங்களா? சூப்பர்! இன்னைக்கு இந்த செஷன்ல நாம பார்த்த விஷயங்கள்ல நீங்க ஒன்னே ஒன்னு மட்டும் மைண்ட்ல வச்சுக்கணும்னா அது இந்த கோல்டன் ரூல் தான். ஆண்பால் சிங்குலருக்கு தா, பெண்பால் சிங்குலருக்கு தீ, மரியாதை இல்லைன்னா ப்ளூரலுக்கு தே. இந்த 3 வார்த்தைகளை நீங்க மாஸ்டர் பண்ணிட்டாலே போதும், ஸ்போக்கன் ஹிந்தில பாஸ்ட் டென்ஸ் உங்க கண்ட்ரோல்ல வந்துடும். நான் இருந்தேன்னு எப்படி சொல்றதுன்னு இன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா கத்துக்கிட்டோம். ஆனா ஃபியூச்சர்ல நான் இருப்பேன் அப்படின்னு எப்படி ஹிந்தில சொல்றதுன்னு தெரிஞ்சுக்கணுமா? அத பத்தி டீட்டெயிலா நாம டே 9 செஷன்ல பார்க்கலாம். அது வரைக்கும் இன்னைக்கு கத்துக்கிட்டத நல்லா பிராக்டிஸ் பண்ணுங்க. ஈஸியா ஹிந்தி கத்துக்கலாம். ஓகே, இது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்டே சொன்ன மாதிரி பி வெர்ப் வந்து பார்க்க போறோம். அதாவது பிரசன்டென்ஸ்ல நம்ம பார்த்த மாதிரி தாங்க, நான் வீட்டில் இருக்கிறேன், அதாவது பிரசன்டென்ஸ்ல பார்த்தோம். பாஸ்ட்ல வந்து நான் வீட்டில் இருந்தேன், நான் இருந்தேன். நன்றாக இருக்கிறேன், நான் நன்றாக இருந்தேன். இந்த மாதிரி நம்ம சொல்ல பார்த்தீங்களா? நான் டீச்சரா இருக்கேன் அப்படின்னு இப்போ நான் சொல்றேன். ஒரு 10 வருஷங்களுக்கு முன்னாடி என்ன சொல்லுவோம், நான் டீச்சரா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாஸ்ட்ல சொல்லுவோம் இல்லைங்களா? நீங்களே சொல்லுவீங்க, இப்போ ஒரு கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா 10 வருஷம் கழிச்சு நீங்க தனியாக பிசினஸ் பண்ணீங்கன்னா நான் அங்க அந்த இடத்துல வேலை பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம பாஸ்ட் டென்ஸ் சொல்லும்போது இந்த தா தீ தேங்கிறத நம்ம பயன்படுத்தணும். ஓகேங்களா? இது ரொம்ப ஈஸியானதாங்க. இந்த 3 வார்த்தைகள் தா தீ தே, இதை எங்கெங்க பயன்படுத்தணும் நம்ம அதை மாஸ்டர் பண்ணிட்டோம்னா இந்த ஃபர்ஸ்ட் இந்த ஒரு செஷன்ல நீங்க படிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய இந்த ப்ரெசன்ட் சாரி பாஸ்ட் கண்டினியூஸ், இந்த பர்ஃபெக்ட் டென்ஸ்னு சொல்லிட்டு ஒன்று வரும், அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப ஈஸியா மாறிடும். ஓகேங்களா? ஸோ இந்த வாஸ் அண்ட் வேர் சரி. இதுக்கு நம்ம இந்த டாப்ங்கிறத பயன்படுத்துறோம். ஃபர்ஸ்ட் பாருங்க, நான் வீட்டில் இருந்தேன். மே கற்பல் தா, இது ஒரு ஆண் சொல்ற மாதிரி. கற்பல் தா, கற்பல் கற்பே அப்படின்னு நீங்க பே சொல்லுங்க, கற்பேன்னு சொல்லலாம். ஓகேங்களா? ஃபர்ஸ்ட் என்ன சொல்லி கொடுத்துருக்கோம், கற்பே கற்பே தா. சரி. தென் பாத்தீங்கன்னா அவன் பிஸியாக இருந்தான், அவன் நேற்று பிஸியா இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஓ கல் பிஸி தா. இதுல வந்து வெறும் ஓ பிஸி தான் இருக்கு, நான் வந்து நேற்றுங்கிறதுக்கு நான் அந்த ஒரு வார்த்தை சொல்றேன், கல். ஓகேங்களா? ஓ கல் பிஸி தா. ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஓகே சார். தா தீ தேங்கிறத நம்ம இல்லைன்னு தெரிஞ்சுக்குவோம். இந்த தாங்கிறது உங்களுக்கு தெரியும், இதுக்கு முன்னாடி நம்ம தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இந்த ஆண் இழுக்கும்போது ஒரு ஆண்பாலுக்கும் ஈ அப்படிங்கிறது பெண்பாலுக்கும் வரும். அதே மாதிரி ஏ ரகா ரகி ரகேன்னு படிச்சோம் பார்த்தீங்களா? சேம் அதே மாதிரி தாங்க. தா தி ஆமாங்க சார். தே, தேங்கிறது பன்மைக்கும் ரெஸ்பெக்டா ஒருத்தர் ஃபார்முலா பேசும்போதும் இந்த தே அப்படிங்கிறத நம்ம பயன்படுத்தணும்.
அடுத்து பார்த்தீங்கன்னா as usual ஒரு அந்த ஃபார்முலா பார்க்கலாம். மே நான் அப்படிங்கிறது நீங்க நம்ம வந்து ஒரு ஆணா இருக்கும்போது நம்ம வந்து தா அப்படின்னு சொல்றோம். வேற ஒரு பெண் வந்து சொல்றாங்க மே கற்ப கற்பே தீ நான் வீட்டில் இருந்தேன். கற்பேத்தி. நான் ஆபீஸ்ல சரி இருந்து ப்ரோ. அப்படி சொல்லும்போது அவங்க வந்து இந்த தீங்கிற வார்த்தை சொல்லணும். நம்ம வந்து பயன்படுத்தும் போது தா. ஓகேங்களா? தா. அதே மாதிரி தூ. தூங்குறது பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன பசங்க தான் சொல்றோம் இல்லைங்களா? சின்ன பசங்க சொல்றோம், இல்லை திட்டும்போது சொல்றோம். அந்த மாதிரி சொல்லும்போது அவங்கள வந்து நம்ம தா அப்படின்னு தான் சொல்லணும். ஒரு ஆணை வந்து தா அப்படின்னு தான் சொல்லணும். இதே ஒரு பெண் இருக்காங்கன்னா அவங்கள தீ அப்படின்னு சொல்லணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் தும். தும்முங்கிறது நம்ம வயசுக்கு ஈக்குவலா இருக்கக்கூடியவங்க. நீங்க பாத்தீங்கன்னா நம்ம வயசுக்கு ஈக்குவலா நீங்க என்னை வந்து தும்னே சொல்லலாம், நானும் உங்களை தும்னு சொல்லலாம். ஓகேங்களா? இப்ப நீங்க ரொம்ப ரெஸ்பெக்டா சொல்லும்போது உங்களோட பாஸ் உங்களோட மேனேஜர் சொல்லும்போது அவங்கள வந்து நீங்க ஆப் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தணும். ஓகேங்களா? ஸோ சரிங்க சார். அவங்கள நீங்க தே தும்முக்கும் ஆப்புக்கும் தே அப்படிங்கிறத பயன்படுத்துறோம். பெண்களுக்கு வந்து தீ தீ தி. அதை பயன்படுத்துறோம். தீ சம்டைம்ஸ் தேங்கிறதையும் பயன்படுத்திக்கலாம். தென் பாத்தீங்கன்னா ஓ அவன் அவள் அது. சரிங்களா? அவன் அவள் அது ஒரு உயிரற்ற பொருளையும் சொல்லும்போது வண்டி அதுன்னு சொல்லும் பார்த்தீங்களா? வண்டி பேசும்போது ஃபர்ஸ்ட் என் வண்டி அங்க இருக்கு அப்படின்னா அது நல்லா இருக்கு அப்படிங்கிற மாதிரி அந்த வண்டிங்கிறது ரெண்டாவது வார்த்தையை விட்டுருவோம். அது இதுன்னு தான் சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரி அந்த வார்த்தைகளுக்கு வந்து ஆமாங்க சார். ஓங்கிறது பயன்படுத்தலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா இதே ஃபார்முலா பார்த்தீங்கன்னா இவன் இது இவன் இவள் இதுக்கு வந்து ஏ அதுக்கும் மேலுக்கு வந்து தா ஃபீமேலுக்கு தீ. அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்களா? ஓகே நெக்ஸ்ட் சார். நாங்கள் நாம் நாங்கள் இதுக்கு பார்த்தீங்கன்னா தே தே. மேலா இருந்தாலும் சரி ஃபீமேலா இருந்தாலும் சரிங்க. ஓகேங்களா? தே. தென் பார்த்தீங்கன்னா அவர்கள் வே. இது வந்து இந்த ஹிந்தியோட இது கொடுக்கல. வே அதுக்கு ப்ளூரல். தே. ம், தே. இவர்கள் வச்சுக்கோங்களேன் ஏ ஏ. ஓ ஓகேங்களா? சரிங்க சார். சரிங்க சார். ஸோ இதில் அண்டர்ஸ்டாண்ட் ஆச்சுங்க உங்களுக்கு இந்த ஓகே தாத்தி சார். தே. நீங்க எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கும்போது உங்களுக்கு இதுவும் இன்னும் கொஞ்சம் நல்லா ஃப்ளூயண்ட் ஆயிக்கும். ஓகேங்களா? சரிங்க சார். ம். இது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் புரியுற மாதிரி நம்ம வார்த்தைகள் வந்து இருந்தால் இருந்தேன் இந்த மாதிரி வரக்கூடியதுக்கு வந்து நம்ம அஹ், அவன் நம்ம இந்த இருந்தேன் இருந்தான் இது எதுக்கெல்லாம் பயன்படுத்துறோமோ அது ஆண்பால பயன்படுத்தும் போது தா அப்படின்னும் பெண்பால பயன்படுத்தும் போது தீ அப்படின்னும் மாறிக்கும். இருந்தார்கள் அப்புறம் இருந்தோம் அப்படின்னு சொல்லும்போது இந்த தே அப்படிங்கிறது தே. வந்துடும். ஆமா. அதே மாதிரி இருந்தாய் அப்படின்னு சொல்லும் பார்த்தீங்களா? தும் ஆப் இருந்தாய் இருந்தீர்கள் அப்படின்ட்டு அப்ப வந்து சரிங்க இந்த சார். தும் ஆப் அதுக்கெல்லாம் வந்து இந்த தேன்னு மாறிக்கும். ஸோ இந்த பாசிட்டிவ் சென்டென்ஸ்ல சில வார்த்தைகள் நம்ம பார்க்கலாம். நான் வீட்டில் இருந்தேன். மே கற்பே மே கற்ப தா. தா. அது ஒரு பெண் சொல்லும்போது மே கற்பே தீ. தி. ம். நான் நல்லா இருந்தேன். நான் நல்லா இருந்தேன் ஓ. அப்படின்னு சொல்லும்போது ஓ சாரி அவன் அச்சாத்தா. நல்லா இருந்தான். ஓ அச்சாத்தா. அவள் நல்லா இருந்தாள் அப்படின்னு சொல்லும்போது ஓ. ஓ அச்சி தி. ஓ அச்சி தீ. சூப்பர். நீ ரெடியாக இருந்தாய். தும் தும் தயார் தே. தும் தயார் தே. இதை வந்து ஒரு தூ சொல்றோம்னு வச்சுக்கோங்களேன். அதை எப்படி சொல்லுவாங்க? தும் தயார் தி. தி. தும் இல்ல தயார் தா. தூ தயார்த்தா. தூ ஆ, தயார்த்தா. தூ ம். தயார் தா. ஆமா. ஒரு ஆணை சொல்லும்போது தூ தயார்த்தா சொல்லணும். பெண்ணா இருந்தாங்கன்னா தூ தயார்த்தி. தூ தயார் தி. அவ்வளவுதான். அவர்கள் வீட்டில் இருந்தார்கள். वो लोग घर पे था थे. ம். ஓ லோக் அப்படி சேர்த்து சொல்லிடுங்க. ஓ லோக் அவர்கள் वो அப்படின்னு लोग. ஓ லோக் கர்பே தே. ஓ லோக் ஹம் லோக் ஹம் லோக்னா நாம அப்படின்னு அந்த இதுவரையும் பார்த்து பார்த்தீங்களா? ஹம்
வே அப்படின்ட்டு அது வந்துட்டு சரி இந்த சரி மாதிரி வார்த்தை பயன்படுத்துறோம். ஹம் லோக், ஓ லோக், ஏ லோக்னா இவங்க, வே லோக்னா அவங்க அப்படின்னு மாறிடும். ஓகேங்களா. நான் சரி. நெக்ஸ்ட் வந்து நான் இன்னொரு பெண் சொல்றேன். நான் நான் வீட்டில் வீட்டில் இருந்தேன். இருந்தேன். மே மே கருப்பே கர் பே தி. அவள் மருத்துவராக இருந்தாள். ஓ டாக்டர் தி. தி இது வந்து நர்ஸா இருந்தாங்கன்னா அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி மாத்திக்கணும். ஓ நர்ஸ் தி, ஓ டீச்சர் தி, ஓ மேனேஜர் தி, அந்த மாதிரி நம்ம மாத்திக்கலாம். ஓகே இனி சார். சந்தோஷமாக இருந்தாய். தும் குஷ் தி. ஆமா. தும் நீ ரொம்ப குஷ் சந்தோஷமா இருந்து சொல்லுங்க. குஸ்தி. तुम அ, कुछ தும் कुछ பகுத் बहुत குஷ் कुछ தே தி. தி. இது வந்து பாத்தீங்கன்னா ஆமா தி தே இதுல வந்து பயன்படுத்தலாம். இது வந்து ஒரு பெண்ணை சொல்ற மாதிரி பெண்பாலுக்கு வரதுனால இந்த இடத்துல தீங்கிறத கரெக்டா பெண் பாலுக்கு மென்ஷன் வரலாம் தி. பண்ணிக்கலாம். ஆமா. சரிங்க. ஓகே. இதுல பாத்தீங்கன்னா அடுத்து நெகட்டிவ் ஃபார்ம்ல ஜஸ்ட் வந்து நம்ம வந்து இந்த தா தீ தேக்கு முன்னாடி நகைங்கிறத மட்டும் சேர்த்து போறோம், அவ்வளவுதாங்க. ஓகேங்களா. இதுக்கு முன்னாடி என்ன பாசிட்டிவ்ல நிமிஷம் பாருங்க. இதுல பாத்தீங்கன்னா நம்ம சில வார்த்தைகள் பார்த்தோம். அதாவது நான் வீட்டில் இருந்தேன். இது வந்து ஒரு இடத்த சொல்லும்போது வீடுல சொல்றோம் இல்லைங்களா. நான் வீட்டுல இருந்தேன். இதுல பாத்தீங்கன்னா சில இடங்கள்ல வந்து நம்ம வந்து டைம் குறிக்கிறதுக்கு வந்துட்டு நான் நேத்து வீட்டுல இருந்தேன், போன மாசம் வீட்டுல இருந்தேன், அப்போ வீட்டுல இருந்தேன் அப்படின்னு சொல்லும்போது அது இதுக்குண்டான வார்த்தையை நம்ம சேர்த்துக்கிறோம். ஓகேங்களா. நேத்துங்கும் போது கல். கல். ம் அப்புறம் பாத்தீங்கன்னா அடுத்து நான் நல்லவன். அது வந்து கேரக்டர் சொல்லும் போதுங்க. நல்லவனா இருந்தேன், நல்லா இருந்தேன், நல்லவன் இல்ல சாரி, நல்லா இருந்தேன், உடம்பு முடியாம இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பாத்தீங்களா. அப்போ வந்துட்டு இந்த அச்சா, புரா, ஆணுக்கு வந்து புறான்னு வந்து பெண் பயன்படுத்தும் போது பூரி அப்படின்னு மாறிக்கும். அதே மாதிரி பாத்தீங்கன்னா நான் அப்போ குட்டையா இருந்தேன், அந்த மாதிரிலாம் வார்த்தைகள் இருக்கும் பாத்தீங்களா. ஸோ அந்த மாதிரியான சரிங்க. வார்த்தைகள் உங்களுக்கு வந்து நாளைக்கு நான் அட்ஜெக்டிவ்ஸ்ல வந்து சில இந்த மாதிரியான வார்த்தைகளை அனுப்பிடுறேன். இது வந்து அதோட சேர்த்து நீங்க வந்து ஒரு 200 சென்டென்சஸ் வந்து உங்களுக்கு நான் அனுப்பிடுறேன். ஓகேங்களா. ட்ரை பண்ணி பாருங்க, உங்களுக்கு இன்னும் ஈஸியா இருக்கும். இது இதுதான் சரிங்க நம்ம சார். பேசுறதுக்கு வந்து இந்த மாதிரியான வார்த்தைகளை பயன்படுத்துவோம். நீங்க ஃப்ரெண்ட்ஸ்டே பேசுறீங்க. நான் இப்போ கொஞ்சம் படிப்பு கம்மியா இருக்கும், இப்போ ஓரளவுக்கு இப்போ டெவலப் ஆயிட்டேன், இல்ல வந்து பார்த்து சொல் அந்த டைம்ல வந்து இப்போ இப்போ இருக்கிறத விட நம்ம வேற லெவல்ல இது கம்மியா இருந்திருப்போம், இல்லாட்டி கொஞ்சம் எச்சா இருந்திருப்போம் இல்லைங்களா. நம்ம வசதி கம்மியா இருந்தோம், இப்போ வந்துட்டு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம் பாத்தீங்களா. ஸோ அந்த வார்த்தைகளை நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெடியா இருக்கிறது, சேம் அதே மாதிரி அந்த கேரக்டரோட வர்ற மாதிரி தாங்க. அடுத்து பாத்தீங்கன்னா அந்த மருத்துவராக இருந்தேன், டீச்சராக இருந்தேன் அப்படிங்கிறது மேக்சிமம் நீங்க வந்து இங்கிலீஷ்ல வந்து நம்ம என்ன பயன்படுத்துறோமோ அதையே நீங்க பயன்படுத்திக்கலாம். ஏன்னா எல்லாருக்கும் இங்கிலீஷ் தெரியும். எல்லாருக்குமே இந்த சில வார்த்தைகள் இங்கிலீஷ் வார்த்தைகள் எல்லாருக்குமே தெரியும். படிக்காதவங்களுக்குமே கூட நீங்க டாக்டர், நர்ஸு, டீச்சரு, மேனேஜரு, ஓனர் அப்படின்னு சொன்னோம்னா எல்லாருக்குமே புரியும் இல்லைங்களா. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து சரிங்க. இதுக்காக அந்தந்த வார்த்தைகளை தெரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. சில இடங்கள்ல வந்துட்டு இந்த மாலிக்னா ஓனரு, சரிங்களா. அந்த மாதிரி சரிங்க. இடத்துல இந்த சவுக்காருங்கிறது ஆக்சுவலா வந்து உருது, ஹிந்தியோட வார்த்தை வந்து சவுக்கார் அப்படிங்கிறதாங்க, சரிங்களா. சரிங்க. ஆனா வந்துட்டு ஹிந்தியில பேசக்கூடியவங்க வந்துட்டு இந்த மாலிக்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்துவாங்க. மாலிக்ங்கிறது உருது வார்த்தை, மாலிக். ஸோ ஓ இந்த மாதிரி சரிங்க. சில வார்த்தைகள் வந்து சவுகார்னா நீங்க சொல்லுங்க. சவுகார்னா பணக்கா முதலாளியாங்க சார்? ஆமா பணக்கார, ஆமா முதலாளி, பணக்காரன், அந்த மாதிரி வார்த்தை தாங்க. ஓ சரி. மாலிக் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா எஜமான், ஓ சரிங்க. சரிங்களா. ஆமா. சரிங்க சார். மாலிக்ங்கிற வார்த்தை அதிகமா பயன்படுத்துவாங்க. ஹிந்தி படங்கள்ல இதில் பார்த்தீங்கன்னா இந்த மாலிக் அப்படிங்கிறத தான் பயன்படுத்துவாங்க. வேலைக்காரன் சொல்லும்போது நௌக்கர். நௌகர். ஆமா. இந்த சவுக்காருங்கிறது நௌக்கர். அதனால ஓ சவுக்கார் சரி. பேட்டர்ன்லாம் இருக்கு பார்த்தீங்களா. ஆமாங்க சார். அந்த அந்த இதில் வச்சு தான் வருதுங்க. நெக்ஸ்ட் கேரக்டர். நான் சந்தோஷமா இருந்தேன், இது எப்படி நல்லா இருந்தேன், இப்போ இதாக இருந்தேன் அப்படி சொல்ற மாதிரி சந்தோஷமாக இருந்தேன் அந்த மாதிரி சொல்லும்போது இந்த குஷ் அப்படிங்கிற வார்த்தையை நம்ம பயன்படுத்துறோம்.
ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ்ல பார்த்தீங்கன்னா அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மெத்தட் வந்து உங்களுக்கு ஒரு முடிஞ்சவரை நிறைய கொடுக்குறது பார்க்குறேன். சரிங்களா? வந்து ஆண் பாலுக்கு எப்படி வரும், பெண் பாலுக்கு எப்படி வரும் அப்படிங்கிற மாற்றி மாற்றி கொடுக்குறேன். ட்ரை பண்ணி அது கொஞ்சம் படிச்சு பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெகட்டிவ் ஃபார்ம்ல பார்க்குறோம். நெகட்டிவ் ஃபார்ம்ல ஜஸ்ட் வந்து நம்ம இந்த தா தீ தே இதுக்கு முன்னாடி நகைங்கிறத மட்டும் நம்ம ஆட் பண்ணிட்டா போதும். நான் வீட்டில் இல்லை. மே கர்ப்பே घर पे நஹீதா. नहीं था. நஹீதா. அவ்வளவுதான். அவள் சந்தோஷமாக இல்லை. ஓ वो குஷ் खुश नहीं थी. தி. அவள் நீங்கள் ஆசிரியர் டீச்சரா இல்ல அப்படின்னு சொல்லும்போது आप टीचर नहीं थी, नहीं थे. தே. ஜஸ்ட் இந்த நகைங்கிறது இந்த தாத்தி தேய்க்கு முன்னாடி நம்ம ஆட் பண்ணிட்டா போதுங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா எஸ்ஆர் நோ கொஸ்டின். எஸ்ஆர் நோங்கிறது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம் இல்லைங்களா? சென்டென்ஸ் முன்னாடி இந்த கேங்கிறத மட்டும் சேர்த்து போகிறோம். நீ வீட்டில் இருந்தாய். இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிள பார்த்தோம். தும் கர்ப்ப தே. தும் கர்ப்பே தே. ஜஸ்ட் அதுக்கு முன்னாடி கேங்கிறது மட்டும் சேர்த்து போகிறோம். கே தும் கர்ப்பே தே. கேட்டல் தும் கர்ப்பே தே அப்படின்னா நேற்று நீ வீட்டுலையா அப்படின்னு கேட்குற மாதிரி. ஓகேங்களா? நெக்ஸ்ட் சரிங்க சார். அவள் மருத்துவராக இருந்தாளா, அவள் டீச்சரா இருந்தா சாரி டாக்டரா இருந்தாளா அப்படின்னு கேட்கும்போது क्या वो डॉक्टर थी, क्या वो डॉक्टर क्या थी. वो डॉक्टर थी? ஜஸ்ட் அவன் ஃப்ரெண்டா இருந்தாலும் அவங்க क्या वो दोस्ती दोस्ती थी. அவர்கள் அங்கே இருந்தார்களா, क्या वो लोग वो क्या वो लोग वहाँ थे? थे, क्या वो लोग वहां थे. ஸோ இந்த எக்ஸாம்பிள்ஸ்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறீங்களா இன்னைக்கு? பார்க்குறேன் ஜி. இந்த ஃபார்முலாஸ்லாம் வந்து நம்ம படிக்க அப்படியே கொஞ்சம் எழுதிக்கிட்டீங்கன்னா எழுதும்போதே உங்களுக்கு மனப்பாடம் ஆயிரும். ஜஸ்ட் நீங்க அதுக்கப்புறம் ஒரு தடவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போதும். உங்களுக்கு எப்பயுமே அது மறக்கவே மறக்காது. ஓகேங்களா? நீங்க பிக்சர்ல பார்க்கறத விட வந்துட்டு நீங்க நோட்ல எழுதுனீங்கன்னா எழுதும்போதே உங்களுக்கு கண்டிப்பா மனப்பாடம் ஆயிரும். நெக்ஸ்ட் சரி. நம்ம இது படிச்சிருப்பீங்க. நம்ம டைரக்டா சென்டென்ஸ் போய்க்கலாம். நீ எங்கே இருந்தாய்? ஒரு ஆணை பார்த்து तुम கேட்கறோங்க. நீ எங்கே சரி. இருந்தாய்? தும் तुम கஹா தே. कहाँ थे? கஹா எங்கேங்கும் போது கஹா कहाँ கஹா தே. ஒரு பெண்ணை பார்த்து கேட்கும்போது தும் கஹா தி அப்படின்னு கேட்கலாம். कहाँ थी? ஓகேங்களா? கஹா தி. அவன் ஏன் சோகமாக இருந்தான்? वो उदास क्यों था? உடாஸ் क्यों था. क्यों था? பெண்ணை பார்த்து கேட்கும்போது ஓ உடாஸ் वो क्यों उदास क्यों थी? தி. அவன் யார்? वो कौन थी? वो இது அவனியா? பாத்தீங்கன்னா பிரசன்ட்ல பார்க்கும்போது அவன் யாருன்னு கேட்கும்போது ஓ கோன் ஹே அப்படின்னு கேட்போம். ஓ கோன் ஹே. वो कौन है? சரி அவள்னு கொடுத்துருங்க. அவள் சரி தமிழ்லயும் வந்து அவள் யார் அப்படின்னு ஓ கோன் தா. சரிங்களா? कौन था? நம்ம வந்து பிரசன்ட்ல கேட்கும்போது ஓ கோன் ஹே அப்படின்னு கேட்போம். இந்த வார்த்தை உங்களுக்கு ஈஸியா வந்திருக்கும். ஓ கோன் ஹே அப்படின்னு கேட்பான். தும் கோன் ஹே நீ யாரு அப்படின்னு கேட்குது. இது வந்து ஒரு பேசிக்கிட்டு இருக்கோம். ஏன்னா நேற்று அவங்க வந்தா அப்படின்னு யாரா அது அப்படின்னு கேட்ப பார்த்தீங்களா? அப்போ வந்து ஓ கஹா தா ஓ கோன் தி சாரி ஓ கோன் தா ஓ கோன் தி. சரிங்களா? அவை ஓகே யாரு சார். அதை பாஸ்ட் டென்ஸ்ல வந்து சொல்லும் போதுங்க. சரிங்களா? நீங்க ப்ரெசன்ட்ல வந்து இந்த தாத்திங்கிறத பயன்படுத்தக்கூடாது. பாஸ்ட்ல வந்து பயன்படுத்தும் போது யாரு வேலை செஞ்சது யார் அது அப்படின்னு கேட்க பார்த்தீங்களா? ஓ அப்போ வந்துட்டு இந்த ஓ கோன் தா ஓ கோன் தி அப்படிங்கிற வார்த்தை நம்ம கேட்கணும். இது இது என்ன அப்படின்னு கேட்குது. அதாவது தமிழ் நம்ம நார்மலா பிரசன்ட்ல கேட்கும்போது ஏ கியா ஹே அப்படின்னு கேட்போம். இது ये என்ன அப்படின்னு क्या கேட்போம். है? ஏ கியா ஹே அப்படின்னு கேட்போம் இல்லைங்களா? ஏ கியா ஹே இது என்ன அப்படி கேட்கறது வந்துட்டு பாஸ்ட்ல வாட் வாஸ் தட்
இல்லாட்டி வாட் வாஸ் திஸ்ங்கிற வார்த்தை பயன்படுத்த மாட்டோம் மேக்ஸிமம். வாட் வாஸ் தட் அப்படிங்கிறது ஏ கியா தா, ஓ கியா தா அப்படின்னு கேட்கலாம். ஓ கியா தா. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் வந்து பழச வந்து பேசிக்கிடும் போது அப்போ ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னு கேட்பான். என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும் பார்த்தீங்க, என்ன பிரச்சனை, என்ன அது அப்படின்னு கேட்போம் பார்த்தீங்களா? எக்ஸாக்டா அந்த வார்த்தைக்கு தான் இதுங்க. ஓ கியா தா, அது என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்கும்போது இந்த மாதிரி வார்த்தையை பயன்படுத்தணும். ஓகே சார். ஸோ அந்த உங்களுக்கு ப்ரெசன்ட்டையும் பாஸ்டையும் வந்துட்டு பி வெர்ப் தான் இது வரையும் பார்த்தீங்கன்னா பி வெர்ப் தான் நம்ம பயன்படுத்துகிறோம். ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த ஹெல்பிங் வேர்ட்ஸ் வந்து நம்ம பார்க்குறோம். இதுக்கு முன்னாடி நம்ம வந்து இந்த ஹேங்கிறத பயன்படுத்துறோம் இல்லைங்களா? ஹேன்னு நம்ம பயன்படுத்திருப்போம். ஹூ, ஹோ இந்த மாதிரி பயன்படுத்துறோம் பார்த்தீங்களா? ஜஸ்ட் அதை வந்து ஒரு சின்ன ஒரு ரீகேப் பண்ணிக்கிறோம். ஹீ இஸ் குட். ஓ அச்சா ஹே. அவன் நல்லவனா இருந்தான். ஓ அவன் நல்லா இருந்தான் அப்படின்னு சொல்லும்போது ஓ அச்சா தா. இந்த ஹே இங்க ப்ரெசன்ட்ல இருந்து ஹேங்கிறது பாஸ்ட்டுக்கு தாவா மாறிடுச்சு. ஓகேங்களா? சி இஸ் பிஸி. அவ பிஸியா இருக்காங்க. ஓ பிஸி ஹே. ஓ பிசி தி. சரி. ஓ பிஸி ஹே இதுல அங்க வந்து ஓ பிஸி தி. பிசி தி. அவர்கள் தயாராக இருக்கிறார்கள். ஓ தயார் தே. ஓ தயார் தே. ஹேங்கும்போது ப்ளூரலுக்கு ஹே சொல்றோம். பாஸ்ட்டுக்கு தயாராக இருந்தார்கள். ஓ தயார் தே. ஸோ இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அதிகமாக அதை பயன்படுத்தக்கூடிய தா தீ வந்துட்டு எந்த இடத்துல பயன்படுத்துவங்க மிஸ்டேக் ஆச்சுன்னா இந்த கரெக்ஷன் பண்ண வேண்டியது இருக்குங்க. இதில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம சில பேர் வந்துட்டு இந்த ஃபார்முலாவை கரெக்டாக தெரிஞ்சுக்கல அப்படின்னா இந்த இடங்கள்ல பிரச்சனை நடக்கும். ஆப்புக்கு வந்து தா பயன்படுத்துறது, ஓக்கு வந்து தேவை பயன்படுத்துறது, ஆண் பாலுக்கு பெண் பாலுக்கு வந்து தா தீ இதில் வந்துட்டு கன்ஃபியூஷன் பண்ணிக்கிறது. இந்த மாதிரியான பிரச்சனைகள் நீங்கள் ஃபார்முலாவை கரெக்டாக படிச்சிட்டிங்கன்னா இந்த இதை நீங்கள் பார்க்கறதுக்கு தேவை இருக்காது. ஓகேங்களா? சரிங்க சார். ஓகேங்க. நான் லேட்டாக இருந்தேன். மே லேட் தா. மே லேட் தா. லேட்டுங்கிறது வந்து தா. நம்ம தேர் அப்படிங்கிறத பயன்படுத்தலாம் இல்லைங்களா? தேர் மே தேர் தா அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல இல்லை லேட்டுங்கிற மாதிரியும் பயன்படுத்தலாம். அடுத்து அவள் கோபமாக இருந்தாள். கோபங்கிறது ஓ குஸ் குசி. குஸ்ஸே. ஓ குஸ்ஸே மே தீ. கோபத்தில் இருந்தால் அப்படிங்கிற மாதிரி வரும். ஓ குஸ்ஸே மே தீ. தி. அவன் வீட்டில் இருந்தான். ஓ கருப்பே தா. ஓ கர்ப்பே தா. நாங்கள் தயாராக இருந்தோம். हम தயார் தயார் தே தயார் வந்து நான் தயார் தயார் தே. ஒரு தடவை சொன்னா போதும். தயார் தயார் போட்டுருக்காங்க. ஒரு தடவை தயார் தே அப்படின்னு சொன்னா போதும். நீங்கள் சரியாக இருந்தீர்கள். நம்ம आप பேசுறதுக்கு सही. அவங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. பாஸ்ட்ல வந்து அவங்க ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. இல்ல இப்படி நடக்காது அப்படி நடக்கும் அப்படின்ட்டு ஏதோ ஒன்று சொல்லியிருப்பாங்க. நீங்க கரெக்டா இருந்தீங்க, கரெக்டா சொன்னீங்க அப்படிமா சொல்லுவோம் பார்த்தீங்களா? நீ கரெக்டா தான் இருந்த அப்படிங்கிற மாதிரி சொல்லும்போது இந்த மாதிரி வார்த்தை பயன்படுத்தும். ஆப் சஹி தே. सही थे. சஹி தே. அவர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள். ஓ லோக் குஷ் कुछ தே. थे. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸ் உங்களுக்கு டெஸ்ட் மாதிரி தான். நான் நான் வீட்டில் வீட்டில் இருந்தேன். இருந்தேன். मैं घर पे था. அவ்வளவுதான். அவள் பிஸியாக இல்லை. वो बिजी नहीं थी. அதே தீ மட்டும் தான் கொடுத்துருக்கு. அவர்கள் ரெடியாக இருந்தார்கள். அவர்கள் ரெடியாக இருந்தார்கள். ம். वो लोग तैयार थे. இதுலயே Yes, இது வந்து எஸ்ஆர் நோ கொஸ்டின் கேட்கும்போது கியாவை சேர்த்துக்கிறோம் அவ்வளவுதான். சரி சார். क्या वो लोग तैयार थे? ஓ இந்த ஓ லோக் தயாரா நான் எப்பயுமே நீங்க பதில் சொல்லும்போது சேர்த்து சொல்லிடுங்க. ஓ லோக் அப்படின்னு சொல்லிடுங்க. ஏ क्या லோக், ஓ वो லோக், लोग. ஹம் லோக். அவ்வளவுதான். ஓகே சார். ஓ क्या லோக் वो அப்படின்னா लोग அது வேற மாதிரி மாறும்.
ம், ஓ! சரிங்க சார். தயார். क्या वो लोग तैयार थे? எஸ், அவ்வளவுதான். நீ எங்கே இருந்தாய்? तुम कहाँ थे? तुम कहाँ थे? அவன், அவ்வளவுதான். தும் ககாந்தே, அவன் நீ நல்ல எங்கே இருந்தாய்? அவன் அவன் நல்லவனா நல்லவன் இருந்தான். ம், அவன் இருந்தான். நல்லவனா இருந்தான். அவன் நல்லா ஓ! இருந்தான் अच्छा வரும்போது था. அச்சா தான், அவ்வளவுதான். ஸோ இந்த ஸ்லைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இப்போ ஃபார்முலா வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருக்கும். நான் உங்களுக்கு இந்த பிடிஎஃப் உங்களுக்கு அனுப்புகிறேன். எல்லாத்தையும் ஒரு தடவை இது கிளாஸ் எடுத்தது ஃபுல்லாக உங்களுக்கு வரும். ஒரு தடவை செக் பண்ணிக்கோங்க. சரிங்க சார்.